20/7/2026 பாக்கியத்தாரா PT 63க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வின்னிங்னு தான் சொல்லணும். 9-0 9 கரெக்டாக வந்திருக்குது. ஏ போர்டுக்கு தான் மெயினாக போகணும். கரெக்டாக 9 போயிருக்குது. சரிங்களா, 5 சி போர்டில் கரெக்டாக வந்திருக்குது. ஓகேங்களா, 2ஆம் நம்பர் மட்டும் கீழே இறங்கியிருக்கு. 2ஆம் நம்பர் கீழே இறங்கியிருக்கு, அவ்வளோதான். நம்ம சி போர்டு என்ன கொடுத்தோம், 5-0-2-4 5 பாஸ். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4ன்னு இருக்கா, இது 39 39 இந்த 2 நம்பர் 2-5 அப்படியே வந்திருக்கு. 2-5 8-4ங்கிறது ஃபுல் பவர் 39. சரிங்களா, 25 அப்படியே வந்திருக்குது. 339 25 இதை கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் இப்படி பவர் வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8-4-6-8 இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். 8-4-6லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் வந்து இந்த நம்பருக்கு தான் ஜாயின் நம்பர் கொடுத்துருக்குறான். பவரில் வந்துருக்குது 90 95 0க்கு பவர் 5 ஒரு நம்பர் அப்படியே வந்திருக்குது. சரிங்களா, இந்த 6-9 வச்சு நான் 9 6 9 2 5ன்னு கொடுத்துருந்தேன். அவன் வந்து 8-4க்கு 39ன்னு பவர் பண்ணி அப்படியே 3 வச்சு 3 9 2 5ன்னு அடிச்சிட்டான். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 2 5லாம் கொடுத்துருப்பேன். பாக்ஸ்லேயும் இது கொடுத்துருந்தேன். 2 4 5 6 2 5 ஆக மொத்தம் 2 5ங்கிறது 9 2 5. இதில் 3 டிஜிட்டலும் நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்குது. ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் மிஸ்ஸு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். சரிங்களா, மிஸ் ஆகி போச்சுன்னு தான் சொல்லணும். 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வந்திருக்குது. இதில் 3ஆம் நம்பர் அவுட்டில் போயிருக்குது, 9 உள்ளே வந்திருக்குது. சரிங்களா, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாமா. நாளைக்கு கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருக்குறேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாக்கியத்தாரா PT 63க்கு உண்டான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, 63 எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஆல் போட்ட பொறுத்தவரைக்கும் 5 6 சப்போர்ட்டுக்கு 9. சரிங்களா, 5க்கு பவர் 0 9க்கு பவர் 4 6க்கு பவர் 1. சரிங்களா, அதான் கீழே கொடுத்துருக்குறேன். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 9 3ன்ட்டு வரலாம், இல்லைன்னா 3ஆம் நம்பர் பி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா, 3ஆம் நம்பர் பி போர்டுக்கும் வரலாம். 3 8 வரணும். சரிங்களா, 3ஆவது வரலாம், இல்லை 8ஆவது வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். 8 வந்துச்சுன்னா ஏ போர்டிலே இருக்கும். சரிங்களா, அப்படி தான் இருக்குது. 3 வந்தாலும் அதிகபட்சமாக ஏ போர்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். 9 நிறுத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 9 5 அப்படி ஏசியில் நிறுத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏசிக்கு நீங்கள் 9 5 1 போட்டுக்கோங்க. ஏன்னா எதனால் இது சொல்கிறேன்னா 9 2 திரும்பியும் வருது, 9 6 வருது. சரிங்களா, 0 2 0 5ன்னு வருது. இதில் வந்துட்டு என்னன்னா 7 4ன்னு இருக்குது இல்லையா, பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பியும் 9 2ங்கிறத 9 7 கூட கொண்டு வரலாம். ஒவ்வொரு நம்பர் எடுத்து அடித்தோம்னா 9 5 அப்படியே வருது போர்டில். சரிங்களா, 9 7 5 9 0 5 அந்த மாதிரி வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா திருப்பி அடித்தா வரும். சரிங்களா, அதை நான் 74 ரொட்டேட் பண்ணாங்கன்னா நான் 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக எனக்கு வரக்கூடிய நம்பர் சி போர்டு 4 5 6 0 தாங்க. இதுதான் எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. 2ஆம் நம்பர் கூட உள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். வேணும்னா அந்த 6க்கு பவர் 1ன்னு சொல்லிட்டு அடிக்கலாம். சரிங்களா, 6க்கு பவர் 1ன்னு சொல்லிவிட்டு சி போர்டில் வந்தால் வரலாம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வருது. சரி பாருங்கள். சரிங்களா, ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 92 96 80 05 24 34 74 02. சரிங்களா,
02 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏபியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏபியில் 02 2 0வோ அடிக்கணும். சரிங்களா? ஒரு வேளை அந்த 2 பவர் பண்ணால் 7. சரிங்களா? 7க்கு இப்போ வந்து 8 0 3 பவர் பண்ணால் 8 8 4 0ன்னு வரலாம். சரிங்களா? 8 4 0ன்னு வரலாம். அதேமாதிரி 7 0 5ன்னு வரலாம். ஏ போர்டுக்கு 0வும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0 பூரா இந்த பக்கம் தான் இருக்குது. ஒரே ஒரு இதில் தான் 0 இங்கே இருக்குது. அதனால் இருந்தாலும் அதிகபட்சமாக இந்த பக்கம் இருந்தால் கூட ஒரு நம்பர் இந்த பக்கம் விழுந்ததுனாலே நம்ம அதை வச்சிடணும். அதுக்கு தான் வச்சுருக்கிறேன். 0 5 நிறுத்தி அடிக்கலாம். 4ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரணும். 74 374 இல்லை 874ன்னு பார்க்கணும். சரிங்களா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 374ன்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுக்கும் ஒரு 874ம் போட்டுக்கோங்க. சரிங்களா? போடுறவங்க போட்டுக்கோங்க. அதை ஃபுல் பவர் பண்ணால் 879 9ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்துடணும். அப்படி திருப்பி அடித்தா 29 79 ஆகலாம். பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி அதே நம்பர் வரலன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 5 7 8 11. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 324 374 879 926 805 025 024 074. சரிங்களா? அப்புறம் 4டியை பொறுத்த வரைக்கும் 025 025 இதை நம்ம இந்த நம்பரை நம்ம வரக்கூடிய நம்பர் ரெகுலராக வரக்கூடிய நம்பர். இந்த நம்பர் வரணும், நம்மளுக்கு வரல. அது ஒருவேளை பெண்டிங்கில் கொண்டு போகிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரும் வரலாம். இது ரெண்டையும் பவர் பண்ணாங்கன்னா இந்த நம்பர் வரலாம். 245 5 நிறுத்தி அடித்தால் ஒரு வேளை 7 4 5 இல்லைன்னா 2 4 5ன்னு வரணும். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். வந்தால் எதுக்கும் ஒரு ஏன்னா நமக்கு பவர்லேயும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரலாம். 2 4 5 இல்லை 7 4 5ன்னு வரணும். சரிங்களா? வீடியோவை கவனிச்சிங்கன்னா தான் புரியும். அப்புறம் 73 24 48 05 09 26. சரிங்களா? இதுதான் நம்மளோட கணிப்பில் வருது. பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருது என்னன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.